ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்தைய பதிவில் ஆர்டிக்கல் 370 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக நிறைய விவரங்களை பகிர்ந்துக்கிட்டோம். கண்டிப்பாக அது மிக பிரயோஜனமிக்கதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கு அந்த ஆர்டிக்கல் 370 மத்திய அரசு ஏன் நீக்கினுச்சு, அதுக்கு என்ன காரணம் சொல்லுது அப்படிங்கிறத சார்ந்து இந்த பதிவில் பார்த்துடலாம். நான் நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடுறேன். இன்றைய பாஜக மத்திய அரசாங்கம் இந்த ஆர்டிக்கல் 370 அதாவது காஷ்மீருக்கான தனி சிறப்பு சட்டத்தை நீக்கிறதுக்கான முதல் காரணமாக என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு காஷ்மீரில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி இருக்குது. அதாவது மத்திய அரசின் கீழே அந்த காஷ்மீரினுடைய ஆட்சி இருக்குது. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது சொன்னால் நீண்டுக்கிட்டே போகும். அதனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது அங்கே எப்படி குடியரசுத் தலைவரின் கீழே ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு, அங்கே என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேறொரு பதிவில் நம்ம பார்த்துக்கலாம். விஷயத்துக்கு டைரெக்டாக நான் வந்துடுறேன். அதாவது ஆர்டிக்கல் 370 நீக்கிறதுக்கான அதிகாரம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அங்கு இப்பொழுது குடியரசு தலைவரின் கீழே ஆட்சி இருக்குது. அதாவது இன்றைய மத்திய அரசாங்கம் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிக்கல் 370 நீக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது அந்த ஷரத்தில் முன்பு இடப்பட்ட அந்த ஷரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அதை தனக்கு லாபகமாக அரசியல் செய்வதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு மத்திய அரசு என்ன செஞ்சிருச்சுன்னா, குடியரசுத் தலைவரின் மூலமாகவே அந்த ஆர்டிக்கல் 370 நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலப்பகுதியையே இரண்டாகவும் பிரிச்சிருக்கு. அதாவது லடாக் ஒரு பகுதி பிரதேசம், காஷ்மீர் ஒரு பிரதேசம். இது 2 பிரதேசமாக இனிமேல் பார்க்கப்படும். அதே மாதிரி காஷ்மீருங்கிறது எல்லா மாநிலங்கள் மாதிரியும் ஒரு சாதாரண, எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி அந்தஸ்தோ அதே அந்தஸ்தோடு தான் பார்க்கப்படும் அப்படின்னு ஈஸியாக தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இது மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம், இதை எங்களுக்கு செய்கிறதுக்கான அதிகாரம் உண்டு, அதன் அடிப்படையில் நாங்கள் செஞ்சிட்டோன்னு சுப்ரீம் கோர்ட்டில் குறிப்பிட்டு காட்டுது. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது காரணமாக என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் மூலமாக காஷ்மீருக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, அது இந்தியாவையும் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால காஷ்மீருக்கு தனி சிறப்பு சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, அதை நீக்கிட்டு நம்ம இந்தியாவோடு பொது மாநிலமாக இணைச்சிடுவோம் அப்படிங்கிறதையும் என்ற வாதத்தையும் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது பொது மாநிலமாக நம்ம மற்ற மாநிலங்கள் எப்படி தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானாலாம் இருக்குதோ அதே மாதிரி ஒரு மாநிலமாக எந்த சிறப்பு அந்தஸ்தும் அற்ற மாநிலமாக மாற்றுறது மூலமாக என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் கிடைக்கும்னா, அங்கு எல்லா மாநில மக்களும் போய் அங்கு தங்க முடியும், இருக்க முடியும், அதே மாதிரி பெர்மனன்ட் ரெசிடென்சி பெற முடியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நிலங்களை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்குமான உரிமை பெற முடியும் அப்படிங்கிறதையும் இன்றைய மத்திய அரசாங்கம் இதை ஒரு சிறப்பு விஷயமா, இதை நாங்கள் செஞ்சதுனால அங்கு நன்மை தான் நடந்திருக்குது, அங்கு உள்ள மக்களுக்கு நன்மை தான் நடந்திருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்து மக்களுக்கும் நன்மை தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதாக மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வாதிடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆக இந்த 2 முக்கிய காரணத்தையும் மத்திய அரசாங்கம் வைக்கிது. ஒன்று, தங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, அங்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும், அதாவது பாகிஸ்தான் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருக்குது, அதனால இந்திய அரசாங்கமே அதை முழுசாக வச்சுக்கிறதுங்கிறது தான் நல்லது அப்படின்னு வாதிடுது. இதுக்கு தகுந்தவாறே இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரியாகவே இன்றைய சுப்ரீம் கோர்ட்டும் அங்கு 5 நீதிபதிகள் கொண்ட தலைமையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு சாதகமாகவே ஃபேவராகவே வந்துட்டதையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன காரணம் சொன்னது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்த பதிவில் இந்த காரணத்துக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இப்படி நீக்கினது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் எந்த விதத்துலலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தரப்பு வாதம் என்ன அப்படிங்கிறதையும் நான்
குறிப்பிட்டு காட்டுறேன். நன்றி.